அல்லாமா ராகிப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ராகிப் காலிப், நீ இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு நீண்ட பயணம், தூரம், கஷ்டம், இதையெல்லாம் சம்பாதித்தது எதற்காக வேண்டி? வெறும் கையுடன், வெறும் ஒன்றுமில்லாமல் வெறும் கையுடன் வந்த நீ அந்த கபனுக்காக வேண்டி மாத்திரமா இவ்வளவு கஷ்டம் என்று கேட்கிறார். அருமையானவர்களே, வெறும் கையுடன் நாம் ஒன்றுமில்லாமல் தான் உலகத்திற்கு வந்தோம். செல்லும் போது கொண்டு செல்வது அந்த கபனை தவிர வேற ஒன்றும் கிடையாது. நீ இவ்வளவு பெரிய கஷ்டத்தை சுமந்து கொள்கிறாய், அந்த கபனுக்காக மாத்திரமா என்று தன்னை பார்த்து அவர் கேட்கிறார். அருமையானவர்களே, எனவே உலகத்தில் நாங்கள் நாளை மறுமைக்காக வேண்டி, அதனை அலங்கரிப்பதற்காக வேண்டி, அதில் ஈடேற்றம் அடைவதற்காக வேண்டி, அதில் உயர்ந்த அந்தஸ்துகளை அடைவதற்காக வேண்டி அதனை நாங்கள் தயாரித்து விட வேண்டும். அது சதகா ஜாரியா, அது மிக பெரும் ஒரு சந்தர்ப்பம். அதற்காக வேண்டி அருமையானவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார். வந்து கூறுகிறார், யா ரசூலல்லாஹ், அஸப்து அர்தன் பி ஹைபர் லம் உஸிப் அன்ஃபஸ இன்தி மின்ஹு. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஹைபரில் ஒரு நிலம் கிடைத்திருக்கிறது, அதனை விட சிறந்த பெருமதியான வேற எந்த சொத்தும் செல்வமும் என்னிடத்தில் கிடையாது. நான் என்ன செய்ய வேண்டும்? அதனை என்னிடத்தில் இருப்பதில் மிக பெருமதியானது, அதனை நான் துனியா உலகத்துடைய ஆதாயங்களுக்காக, உலக விடயங்களில் முன்னேறியவர்களிடத்திலே சென்று கேட்கவில்லை. இதனால் இன்னும் எவ்வாறு அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காக சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. என்னிடத்தில் இருப்பவற்றில் மிக உயர்ந்த, மிக பெருமதியான ஒரு அரபு, ஒரு பூமி எனக்கு ஹைபரில் கிடைத்திருக்கிறது, அதனை நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு என்ன சொல்லுகின்றீர்கள் யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனுடைய அஸ்லை வைத்துவிட்டு, அடிப்படையை யாருக்கும் கையடிக்க முடியாமல் ஆக்கிவிட்டு, அதனுடைய பிரயோசனங்களை முழு மக்களுக்காக நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, மிஸ்கீன்களுக்காக, புறாக்களுக்காக நீங்கள் அதனை தர்மம் செய்து விடுங்கள் என்றார்கள். அருமையானவர்களே, அன்றிலிருந்துதான் இந்த வக்ஃபு ஆரம்பமாகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை வைத்துவிட்டு அடிப்படையை, அதனை பாதுகாப்பாக யாரும் கையடிக்க முடியாது. லா யூஹபு வலா யுபாஹு, அதனுடைய அசல் விற்கப்பட மாட்டாது, யாருக்கும் அனந்தரமாகவோ அல்லது அது தர்மமாகவோ கொடுக்கப்பட மாட்டாது. அதனுடைய பிரயோசனம் இந்த மக்களுக்காக வேண்டி என்று அது வக்ஃப் செய்யப்படுகிறது. உண்மையான அல்லாஹ் நல்லடியார்களே, அன்றிலிருந்து இதுவரையில் எத்துணை 100 வருடங்கள், 1000 வருடங்களையும் தாண்டியும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதனுடைய பிரயோசனம் இதுவரையில் அதற்கு சென்று கொண்டே இருக்கிறது.